இப்போ வின்டர் சீசன் தான், சம்மர் சீசன் வந்தால் தான் மேங்கோ கிடைக்கும். ஆனால் இப்போ மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாமரத்துக்கு அடியில் போய் அமைதியாக இப்படி உட்காந்துட்டு இருந்தா மாங்காய் அதுவாக விழுமா? இல்லை இப்படி ஒரு கல்லை தூக்கி ஒரு கெஸ்ஸிங்கில் ஏதோ ஒன்று தூக்கி போட்டால் மாங்காய் உங்களுக்கு கிடைச்சிருமா? அப்படி கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மாம்பழமாக கிடைக்குமா? ஏதோ அணில் கடிச்சு போட்டது, நீங்கள் தேடக்கூடிய அடிப்படாமல் ஆனால் நல்லா பழுத்து கனிஞ்சிருக்கக்கூடிய மாம்பழம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அந்த மாமரத்துக்கு அடியிலிருந்து தேடுவீங்க, அந்த மாதிரி கனி எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை குறிப்பார்த்து ஒரு கல் எடுத்து எறிவீங்க. அதுக்கப்புறமா தான் அது உங்கள் கைக்கு வரும். இதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் நீங்கள் அடைய போகக்கூடிய அந்த இலக்கை முதல்ல தூரமாக இருந்து ரசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த இலக்கை அடையிறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன வழிகள் இருக்குது அப்படின்னு ஒரு மேப் போடுங்க. அந்த மேப் படி ஒவ்வொரு கோலாக நீங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சின்ன சின்ன கோலை அச்சீவ் பண்ணும் போதும் உங்கள் தோலை நீங்களே தட்டி கொடுங்க, உங்களை நீங்கள் பாராட்டுங்க. அப்போ தான் இன்னும் வேகமாக செயல்படுவீங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வரைபடங்கள் வரைஞ்சி அதில் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் புரியும் நம்ம எத்தனை தூரம் போயிருக்கோம், இன்னும் எத்தனை தூரம் போகணும் நம்ம இலக்கை அடையிறதுக்காக அப்படின்னு. வெறும் மனக்கணக்காக போடுறத விட்டுட்டு ஒரு டைரி ஃபாலோ பண்ணுங்கள். அதில் பேனா கொண்டு எழுதுங்க, இதெல்லாம் தவறாக செஞ்சுருக்கேன், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கேன், இதெல்லாம் மற்றவர்கள் எனக்கு உதவி பண்ணாங்க, இதெல்லாம் நான் மற்றவர்களுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எழுதி பழகுங்க. எழுதும் போது இன்னும் தெளிவான சிந்தனைகள் உங்களுக்குள்ள உதிக்கும்.